வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அவரது பதவி சமீபத்தில் அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது அவரது பதவி பறிக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம் என்று பலரும் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மனோ தங்கராஜ் அவர்கள் செய்த அநாகரிகமான செயல் இணையதளங்களில் வெளியானதை தொடர்ந்து சுமார் 3 கோடி ரூபாய் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை அவரது சின்ன வீட்டிற்கு வாங்கி கொடுத்ததன் காரணமாக இணையதளங்களில் வெளியானதன் காரணமாகத்தான் அவரது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களது புகைப்படங்கள் வெளியாகியிருக்கிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் இந்த பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம்? திங்கள் நகர் பகுதியில் சுமார் 3 கோடி மதிப்பில் இந்த பெண்ணிற்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் என தகவலும் வெளியாகியிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் அரசு தலைமை கழகமும் கண்காணித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பல்வேறு விமர்சனங்களும் திமுகவின் தலைமைக்கு கடிதங்கள் அனுப்பியதற்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது மனோ தங்கராஜின் பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. பல முறை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கண்டித்துள்ளார். அதேபோல் அரசு நிகழ்ச்சிகளில் தரைக்குறைவான வார்த்தைகளை பேசியதாகவும் அரசு அதிகாரிகளை மதிக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டதும் மனோ தங்கராஜுக்கு எதிராக பல விமர்சனங்களும் வெளியிடப்பட்டு வந்தது. இதனால் பால்வளத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக செயலாற்றினாலும் ஒழுக்கம் ரீதியாக அவர் செயலாற்ற தவறியதன் காரணமாகத்தான் அவரது பதவி தற்பொழுது பறிக்கப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கிறது. முற்றிலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. இதேபோல் மற்ற அமைச்சர்களும் சரியாக இருக்கிறார்களா என்பதை ஸ்டாலின் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் விமர்சனங்கள் மீண்டும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 2 நாட்கள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் உதயநிதியே அண்ணா என்றுதான் கூப்பிட்டு வருகிறார்கள். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கட்டளையா அல்லது மற்ற திமுகவின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் விருப்பத்தோடு கூப்பிடுகிறார்களா என்ற ஒரு கேள்விகளும் இங்கு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்து 2வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக மக்கள் எந்த ஒரு விமர்சனத்திற்குள்ளாக்காமல் இருப்பதற்காகவும் ஸ்டாலின் அவர்கள் சரியான திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியானாலும் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் சிக்கலாக தான் மாறும் என்றும் கூறப்படுகிறது.